ஓகே. பொசிஷன்ல வந்துட்டு இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் பார்த்தோம். அப்படிதானே? ஸோ ஸ்டாட்டிக்கு ரிலேட்டிவ் இத மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே. ஸ்டாட்டிக்கும் ரிலேட்டிவ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த டிவ்வுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். ஓகே. கிளாஸ் இஸ் ஈக்குவல் டூ 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம். ஓகே. இதே மாதிரி நான் என்ன பண்றேன்னா, ஒரு 3 டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. 3 டிவ் குடுத்துட்டு 3க்கும் டிஃபரெண்டான கிளாஸ் நேம் குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இத ஸ்டைல் பண்ணிட்டு ஓகே. இதுல வந்துட்டு நான் 1ங்கிறத வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு விட்த், ஹைட் குடுத்து பேக்கிரவுண்ட் கலர் குடுத்து விட்த், ஹைட் குடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு மார்ஜின் குடுத்துக்கலாம். அப்பதான் கொஞ்சம் நீட்டா இருக்கும். மார்ஜின் சோ இப்போ இத ரன் பண்ணி பார்த்தா ரொம்ப பெருசா இருக்குங்க. 200 பிக்சல் வேண்டாம். 50 பிக்சல் போதும். ம். ஓகே. இந்த சைஸ் ஓகே. ஓகேவா? சோ இந்த சைஸ் ஓகே. இதே மாதிரி நம்ம ஒரு 3 இது கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு வந்துட்டு கிளாஸ் நேம் மட்டும் மாத்தி கலர் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 3 இது கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த இடத்துல போயிட்டு இப்ப பார்த்தா இந்த மாதிரி ஒரு 3 ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? இப்போ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டாட்டிக் பார்த்தோம் அப்டிதானே? ஸ்டாட்டிக்ங்கிறது வந்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது. இப்போ நான் இந்த இடத்துல இந்த 1ங்கிறத வந்துட்டு பொசிஷன் பொசிஷன் அப்டிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதோட பொசிஷன வந்துட்டு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ பொசிஷன் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ஸ்டாட்டிக் அப்டின்னு குடுத்தேன்னா, இங்க எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகேவா? பொசிஷன்ங்கிறது வந்துட்டு சாரி ஸ்டாட்டிக்ங்கிறது வந்துட்டு டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது. இப்ப நம்ம ஹலோ வேர்ல்டு இந்த மாதிரி எந்த எலமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணாலும், எந்த ஒரு இது கிரியேட் பண்ணாலும், அங்க வந்துட்டு அதுக்கு வந்து டிஃபால்ட்டா பொசிஷன் வந்துட்டு ஸ்டாட்டிக்ல தான் இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுல வந்துட்டு மார்ஜின் லெஃப்ட், ரைட் குடுத்து நமக்கு ஏத்த மாரி அத வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷன்ல வந்து நம்ம வந்துட்டு அத டிஃபைன் பண்ணிக்கிறோம். சோ, இப்ப நான் இங்க லெஃப்ட், ரைட் இந்த மாதிரி குடுத்தேன்னா, லெஃப்ட் 30 பிக்சல் அப்படின்னு குடுத்தேன்னா, இங்க வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஓகே. ம். ஒர்க் ஆகாது. மார்ஜின் லெஃப்ட், ரைட் அது வேணா இங்க ஒர்க் ஆகும். ஸ்டாட்டிக்ல வந்துட்டு இந்த லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம் இந்த இது வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? அடுத்து நம்ம வந்துட்டு இத வந்துட்டு ரிலேட்டிவ்ன்னு குடுத்துக்கலாம். ஓகே. ரிலேட்டிவ் என்ன ஆகுதுன்னு இப்ப பார்ப்போம். சோ ரிலேட்டிவ்ன்னு குடுத்துடலாம். ஓகே. இத நான் இங்க ரிலேட்டிவ்ன்னு குடுத்துட்டு, இப்போ நான் இதுக்கு டாப் அப்ளை பண்றேன். ஓகேவா? டாப்ல லெஃப்ட் ஓகே. லெஃப்ட் அப்ளை. அந்த இதுல லெஃப்ட் ஒர்க் ஆகல. இந்த இதுக்கு லெஃப்ட் ஒர்க் ஆகும். ஓகேவா? ம். ஒர்க் ஆயிருக்கா? சோ இந்த மாரி ரிலேட்டிவ்க்கு ஒர்க் ஆகும். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஸ்டாட்டிக்ல லெஃப்ட் ஒர்க் ஆகல. பட் மார்ஜின் லெஃப்ட் குடுத்தாவே ஒர்க் ஆகும். அப்படிதானே? மார்ஜின் லெஃப்ட் குடுத்தாலே அது வந்துட்டு லெஃப்ட்ல இருந்து மூவ் ஆகும். நம்ம ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணி மார்ஜின் லெஃப்ட், ரைட்டே யூஸ் பண்ணலாமே!
எதுக்கு நம்ம ரிலேட்டிவ் யூஸ் பண்ணி அதுக்கு அது வந்து டிஃபால்ட்டா ஸ்டாட்டிக்ல தான் இருக்க போகுது. அத எதுக்கு நம்ம ரிலேட்டிவா மாத்தி லெஃப்ட் 30 பிக்சல்னு குடுக்குறதுக்கு ஜஸ்ட் மார்ஜின் லெஃப்ட் 30 பிக்சல்லயே குடுத்துறலாம். நம்ம ஏன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரலாம். ஓகேவா? அது ஏன்னு இப்ப கிளியர் பண்ணுவோம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஆல்ரெடி லெஃப்ட் 30 பிக்சல் குடுத்துருக்கேன். இப்ப நான் டாப்பு ஒரு இத நம்ம 20 பிக்சல் மாத்திக்கலாம். டாப் 30 பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேவா? இப்ப என்ன நடக்குது பார்ப்போம். ம். இப்ப இது என்ன ஆயிருக்குன்னா, ரிலேட்டிவ்ன்னு குடுத்ததுனால, இந்த ரெட் கலர் காலம் வந்துட்டு, இந்த எல்லோ கலர் காலம் மேல அலைன் ஆயிருக்கு. டாப் 30 பிக்சல்ன்னு குடுத்ததுனால, அது மேல அலைன் ஆயிருக்கு. ஓகேவா? இதே நான் இந்த இடத்துல ஆ லெஃப்ட், டாப் இதெல்லாம் யூஸ் பண்ணாம, மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் டாப்ன்னு நான் யூஸ் பண்ணேன்னா, இது எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஓகே. நல்லா இப்போ பார்த்தோம்னா, மார்ஜின் டாப் குடுக்குறேன். ஓகேவா? மார்ஜின் டாப் குடுத்து, இப்ப நான் 30 பிக்சல்னு குடுத்தேன்னா, இதுல என்ன டிஃபரன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அ இத வந்து கட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் பொசிஷன் காமிச்சுட்டு நான் அப்புறம் காமிக்கிறேன். ஓகே. இப்ப நான் இத வந்துட்டு கண்ட்ரோல் ஸ்லாஷ் குடுத்துறேன். இப்ப நல்லா இந்த இமேஜ் பாத்துக்கோ. கொஞ்சம் இது மேல மூவ் ஆச்சா? ஓகேவா? இது மேல மூவ் ஆயிருக்கு. இவ்ளோ கொஞ்சம் கொஞ்சம் கம்மி டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. இப்ப நான் இங்க மார்ஜின் டாப் வந்துட்டு 50 பிக்சல் குடுத்தோனே, நம்ம வெறும்ன டாப்ன்னு குடுத்தப்போ என்னாச்சு? இந்த இது வந்து இங்க வந்து அலைன் ஆச்சு. அப்படிதானே? ஆனா, இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த எலிமெண்ட் இந்த 3 காலம் இருக்குல்ல, இந்த 3 பாக்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, அது கொஞ்சம் கீழ வந்துட்டு, இதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு, இது மேல வந்து அலைன் ஆகாம, இந்த பாக்ஸ் கீழ இறங்கி, இது கீழ வந்திருக்கு. ஓகேவா? புரியுதா? அ நம்ம டாப்ன்னு குடுத்தப்போ அது என்னாச்சு? நம்மளுக்கு இந்த ரிலேட்டிவ்ங்கிறது இந்த ரிலேட்டிவ் இந்த பாக்ஸ் இருங்கிறது இந்த பாக்ஸுக்கு மேல அலைன் ஆகி வந்துச்சு. பட் நம்ம மார்ஜின் டாப்ன்னு குடுக்குறப்போ, இது என்ன ஆகுது அப்டின்னா, இந்த எல்லோ காலம் வந்துட்டு கொஞ்சம் கீழ இறங்கி இதுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி, அந்த ஸ்பேஸ்ல இது வந்து உட்கார்ந்துருது. சரியா? இதுதான் மார்ஜின் லெஃப்ட்க்கும், ரைட்டுக்கும் வித்தியாசம். ஓகேவா? நான் அந்த மார்ஜின் லெஃப்ட், ரைட் ஏன் குடுக்கல அப்டின்னா, எனக்கு இந்த பாக்ஸுக்கு மேல அலைன் ஆகி வரணும். அப்டின்னா, நம்ம இந்த ரிலேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பழையபடி நம்ம இந்த மார்ஜின் லெஃப்ட்ட தூக்கிட்டு, டாப் 30 பிக்சல்னே வச்சிரலாம். ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கணும். அப்டின்னா தான் நாம என்ன யூஸ் பண்ணலாம்? ரிலேட்டிவ் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த பாக்ஸ் வந்துட்டு எல்லோ பாக்ஸ்க்கு மேல இருக்கு. இதே எனக்கு எல்லோ பாக்ஸு, ரெட் பாக்ஸ்க்கு மேல வேணும் அப்டின்னா, நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்டின்னா, Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி செட் இண்டெக்ஸ்ங்கிறது நம்ம படிக்கல. அ இருந்தாலும் நான் சொல்றேன். செட் இண்டெக்ஸ்ங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்டின்னா, ஆ எது வந்துட்டு Z இண்டெக்ஸ் வந்துட்டு எதுக்கு அதிகமா இருக்கோ, அது வந்துட்டு டாமினன்ட். அது வந்துட்டு என்ன ஆகும் அப்டின்னா, இத டாமினன்ட் பண்ணி இதுக்கு மேல வந்துரும். ஓகேவா? இப்ப நான் எல்லோவுக்கு வந்துட்டு செட் இண்டெக்ஸ் வந்துட்டு அதிகமா குடுத்தேன்னா, எல்லோ ரெட்டுக்கு மேல வந்துரும். ரெட்டுக்கு அதிகமா குடுத்தேன்னா, ரெட் வந்துட்டு மேல வந்துரும். அந்த மாதிரி செட் இண்டெக்ஸ வச்சு நம்ம இத மாத்திக்கலாம். ஓகேவா? செட் இண்டெக்ஸ் 1 குடுத்துட்டு, இப்போ இந்த இதுக்கு செட் இண்டெக்ஸ் 2ன்னு குடுக்குறேன். ஓகேவா? இப்ப என்ன நடக்கும் பாப்போம். இப்போ வந்து இது சேஞ்ச் ஆகாது. ஏன் சேஞ்ச் ஆகாதுன்னா, நம்ம என்ன பார்த்தோம்? டிஃபால்ட்டா எல்லாமே என்ன பொசிஷன்ல இருக்கும்? ஸ்டாட்டிக் பொசிஷன்ல தான் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த 3 காலம் எல்லோ காலம் இருக்கே, இதுவும் நமக்கு ஸ்டாட்டிக் பொசிஷன்ல இருக்கு. ஸ்டாட்டிக் பொசிஷன்ல இருந்தா எப்படி டாப், லெஃப்ட்லாம் ஒர்க் ஆகாதோ, அதே மாதிரி தான் Z இண்டெக்ஸும் ஒர்க் ஆகாது. அதனால நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த பொசிஷன வந்துட்டு ரிலேட்டிவா மாத்தணும். ஓகேவா? இப்ப ரிலேட்டிவா மாத்துனோன்ன இப்போ வந்துட்டு மாறிட்டா? இப்ப எல்லோ வந்துட்டு
ரெட்டுக்கு மேல வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ரெட் மேல இருந்துச்சு. இப்ப எல்லோ வந்துட்டு ரெட்டுக்கு மேல வந்துருச்சு. சோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு வேணும் அப்டின்னா, நம்ம வந்துட்டு ரிலேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். சோ நம்ம இத வந்துட்டு இப்போ பார்த்தா நமக்கு புரியாது. ப்ராஜெக்ட்ஸ்ல இத நம்ம வந்துட்டு பண்ணும்போது, நம்ம டிஃபரெண்டா இந்த மாரி பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்ப ஸ்டாட்டிக்னா என்னன்னா, அது டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது. சோ லெஃப்ட், ரைட் அப்படின்னு நம்ம வச்சிருந்தோம்னா, அது ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் மார்ஜின் லெஃப்ட், ரைட் குடுத்து யூஸ் பண்ணுவோம். ரிலேட்டிவ் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படின்னா, ஒரு அதோட பொசிஷன் இப்போ வந்துட்டு இந்த ரெட் கலர் வந்து இங்க இருந்துச்சு அப்படித்தானே? ரெட் கலர் காலம் இங்க இருந்துச்சு. ஒரு ரோப்புன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து இதுக்கு ஒரு ரோப் இருக்கு. அந்த ரோப்ப வச்சு நம்ம மேல, கீழ, இந்த சைடுன்னு சொல்லிட்டு அதோட பொசிஷன்லேருந்து அது தள்ளிக்கிடும். ஓகேவா? சோ இங்க இருந்துச்சு அப்படின்னா, அதோட பொசிஷன் இங்க இருந்துச்சு. அதுலேருந்து 20 பிக்சல், 30 பிக்சல், 40 பிக்சல்ன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அது எல்லா இடத்துக்கும் மூவ் ஆயிக்கிடும். சோ அது மூவ் ஆகுதுங்கிறதுக்காண்டி இந்த எல்லோ பாக்ஸ் என்ன ஆகாது? கீழயோ, மேலயோ வராது. ஓகேவா? சோ அது வந்துட்டு இது மட்டும் மேல, கீழ அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆயிக்கிடும். இதே நம்ம மார்ஜின் லெஃப்ட், ரைட்ன்னு குடுத்தோம்னா, எல்லோ பாக்ஸ் கொஞ்சம் இறங்கிட்டு, அந்த பொசிஷன்ல வந்து இந்த ரெட் கலர் பாக்ஸ் வந்துட்டு வந்துரும். அதாவது ரிலேட்டிவ் குடுத்தா நமக்கு அந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ரிலேட்டிவும், ஸ்டாட்டிக்கும் புரிஞ்சுதா? சரண்யா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் போலாம். ஓகேவா? சோ, இப்ப ரிலேட்டிவ், ஸ்டாட்டிக் முடிஞ்சுச்சு. சரி, நம்ம இத வந்துட்டு கமெண்ட் பண்ணிடலாம். இப்ப வந்துட்டு அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அப்சல்யூட். சோ, அப்சல்யூட்ங்கிறது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். சொல்றேன். ஓகே. இப்போ அப்சல்யூட் வந்து நம்ம என்ன செய்யலாம்? அப்சல்யூட் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு டிவ் கிரியேட் பண்ணி, டிவ்க்குள்ள வந்துட்டு ஒரு h1 டாக் வச்சுப்போம். h1 டாக்ல ஹலோ. இப்ப நம்ம அந்த h1 டாக ஒரு பாக்ஸ் மாரி ஸ்டைல் பண்ணுவோம். ஓகேவா? சரி h1 இல்ல ஒரு டிவ் அந்த டிவ்வ ஓகேவா? அந்த டிவ்வுக்கு வந்துட்டு வித் வித் 400 பிக்சல் சோ அதுக்கு பார்டர் குடுக்கணும். சோ நம்ம இன்னும் பார்டர் படிக்கல. சோ இப்போதைக்கு சொல்றேன். நம்ம இப்போ இதுக்கு அடுத்து தான் படிப்போம். 2 பிக்சல் குடுத்துக்கிறேன். ஓகேவா? என்ன கலர்லனா பிளாக் கலர்ல பார்டர் குடுத்துக்கிறேன். ஓகேயா? ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு இது கிரியேட் ஆயிருக்கா? இவ்ளோ ஹைட் நமக்கு வேண்டாம். இந்த மாரி ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ள ஹலோ அப்படின்னு இருந்துச்சு. அப்படித்தானே? ம். இது போதும். இது போதும். ஓகே. சோ இத வந்துட்டு நான் கொஞ்சம் சென்டர்ல கொண்டு வந்துக்கிறேன். அப்பதான் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். 0 ஆட்டோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு இத சென்டருக்கு கொண்டு வரணும்னா, மார்ஜின் 0 ஆட்டோ கொண்டு வந்தோம்னா, சென்டருக்கு வந்துரும். சோ அது கொஞ்சம் மார்ஜின் டாப்ல இருந்து கொஞ்சம் கீழ இருந்தா தான் நல்லா இருக்கும். சோ மார்ஜின் டாப்ல இருந்து ஒரு 30 பிக்சல். 100 பிக்சல். ஓகே. ம். சோ இந்த மாதிரி வந்துருச்சு. சோ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த டிவ்வுக்குள்ள இந்த ஹலோன்னு ஒரு இது இருக்கு. சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த ஹலோ H1 இருக்கே, இதுக்கு மட்டும் நான் பொசிஷன் குடுக்குறேன். சரியா? இப்போ பொசிஷன் வந்துட்டு நான் என்ன குடுக்குறேன்? அப்சல்யூட் தானே பார்க்க போறோம். சோ அப்சல்யூட்ன்னு குடுக்குறேன். குடுத்துட்டு இப்ப பார்த்தா நமக்கு ஒரு சேஞ்சும் தெரியாது. நம்ம டாப், பாட்டம் அந்த மாதிரி ஏதாவது குடுத்தா தான் சேஞ்சஸ் தெரியும். சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, டாப்ல இருந்து இப்ப நான் இந்த இடத்துல நான் சொல்றேன். இப்ப நான் இந்த ஹலோ இங்க இருக்கு. சோ நான் இதுக்கு அப்சல்யூட் குடுத்துருக்கேன். இந்த H1க்கு. இப்ப நான் டாப்ல இருந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஓகேவா?
ரிப்ளை பண்ணுங்க. இப்போ வந்து ஹலோ வந்து இங்க இருக்கு. இப்ப நான் இதுக்கு என்ன குடுக்குறேன்னா, டாப் 20 பிக்சல் அப்படின்னு குடுத்தேன்னா, இந்த ஹலோ வந்துட்டு எங்க மூவ் ஆகணும்? சரண்யா? டாப்ல இருந்து ஹலோ வந்து டாப்ல இருந்து கீழே அப்படி 20 பிக்சல் மூவ் ஆகும். ஓகே. அதாவது இங்கன வரணும். அப்படிதானே? ஆ இங்க இருக்கு. கீழ வரணும். ஓகே. குடுத்து பாப்போமா? டாப்ல இருந்து 20 பிக்சல். ஆக்சுவலி இந்த டாப்ல இருந்து கீழ தான் வந்திருக்கணும். ஓகே. இங்க இருந்துச்சு ஹலோ. அது டாப்ல இருந்து கீழ வந்திருக்கணும். ஆனா, அது எங்கன்னா சம்மந்தமே இல்லாம இந்த மாரி இங்க வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து இன்னொன்னு என்ன குடுத்தோம்? லெஃப்ட் குடுத்து பார்ப்போம். சரி. ஓகே. இப்போ வந்துட்டு இந்த ஹலோ இங்க இருக்கு. இப்ப நான் லெஃப்ட் குடுத்து பார்க்கிறேன். லெஃப்ட்னா என்ன செய்யணும்? அது இங்க இருந்து இங்க மூவ் ஆகணும். சோ, நான் இங்க லெஃப்ட் குடுக்குறேன். சோ, லெஃப்ட் என்ன குடுக்குறேன்னா, 20 பிக்சல் குடுக்குறேன். ஆக்சுவலி லெஃப்ட் தான் இங்க இருந்து இங்க தான் மூவ் ஆயிருக்கணும். அது எங்க மூவ் ஆகுது? இங்க மூவ் ஆகுது. ஏன் அப்டின்னா, நம்ம முன்னாடியே தியரி பார்த்துட்டு இருக்கும்போது நான் சொல்லியிருப்பேன். அ என்னன்னா, அப்சல்யூட்ங்கிறது வந்து வியூ போர்ட்ட வந்துட்டு பார்டரா எடுத்துக்கணும். இந்த ஓவரால் இந்த ஸ்க்ரீனையே அது வந்துட்டு பார்டரா எடுத்துக்கும். சோ அத பார்டரா எடுக்கிறதுனால, நம்ம டாப்ல இருந்து 20 பிக்சல்னு சொன்னப்போ, அது இதுதான் அதோட டாப்ன்னு நெனச்சுட்டு, அந்த டாப்ல இருந்து அது கீழ வந்துச்சு. அதே மாதிரி லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல்ன்னு சொல்லும்போது, இத லெஃப்ட்டா எடுத்து இந்த லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் வந்துட்டு. அப்படித்தானே? ஆனா நமக்கு என்ன வரணும்? இந்த பாக்ஸுக்குள்ள அதாவது இந்த ஹலோ இந்த அப்சல்யூட்ட பொறுத்தவரைக்கும், அதுக்குன்னு ஒரு ஏரியா கிடையாது. சோ இது ஓவரால் ஒரு ஏரியாவையே அது வந்துட்டு பார்டரா எடுத்துக்கும். சரியா? சோ நமக்கு இந்த ஏரியாவ தான் அது வந்துட்டு பார்டரா எடுத்துக்கணும். பார்டரா எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அத வந்துட்டு அது வியூ ஐ மீன் அத வந்து பார்டரா வச்சுட்டு, அதுக்கு லெஃப்ட், ரைட்ன்னு அது மூவ் ஆகணும். அப்படிதானே? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இத அப்சல்யூட்ன்னு குடுத்துக்கணும். அதாவது இந்த H1ங்கிறது வந்துட்டு இந்த divங்கிறது பேரண்ட். இந்த H1ங்கிறது வந்துட்டு அதோட சைல்டு. ஓகேவா? சோ இந்த div பேரண்ட்க்குள்ள தான் இந்த H1ங்கிற சைல்டு இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும்னா, சைல்டு வந்துட்டு நமக்கு மூவ் ஆகக்கூடியது. சோ பேரண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு பொசிஷன் வந்து அப்சல்யூட்ன்னு குடுக்கணும். ஓகேவா? இந்த divக்கு வந்து நம்ம பொசிஷன் அப்சல்யூட் இல்ல. பொசிஷன் வந்து ரிலேட்டிவ்ன்னு குடுக்கணும். ஓகேவா? மூவ் ஆகக்கூடிய அந்த சைல்டு H1 இருக்கே, அதுக்கு அப்சல்யூட்ன்னு குடுத்துட்டு, அந்த பேரண்ட் டிவ்வுக்கு வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ்ன்னு குடுத்தா, இப்போ கரெக்ட்டா மூவ் ஆயிடும். ஓகேவா? எனக்கு டிஃபரன்ஸ் நமக்கு தெரியல. நம்ம லெஃப்ட்ல இருந்து ஒரு 30 பிக்சல் வச்சுக்கலாம். தெரியாம 15 வச்சுக்கலாமா? 50 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகே. நல்லா மூவ் ஆகியிருக்கா? லெஃப்ட்ல இருந்து மூவ் ஆகியிருக்கா? ஸ்டார்ட்டிங்ல இங்க இருந்துச்சு. நம்ம லெஃப்ட்ன்னு சொன்னோனே, இப்ப கரெக்ட்டா மூவ் ஆகுது. அப்படிதானே? சோ, இதுதான் அப்சல்யூட். சோ, நமக்கு வந்துட்டு ஒரு எலமெண்ட் ஒரு ஸ்பெசிபிக் ஏரியாக்குள்ள மூவ் ஆகணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அத வந்துட்டு என்ன யூஸ் பண்ணணும்னா, அப்சல்யூட் யூஸ் பண்ணுவோம். சோ, ரிலேட்டிவ்க்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும்னா, நம்ம ரிலேட்டிவ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாரி ஒரு இமேஜ் வேணும். அதுக்கு கீழ எனக்கு பேராகிராஃப் இந்த மாரி வேணும்னா, நம்ம என்ன செய்யலாம்? இந்த ரிலேட்டிவ் யூஸ் பண்ணலாம். இந்த மாரி நம்ம ப்ராஜெக்ட்ல நமக்கு என்ன இடத்துல எந்த பொசிஷன் குடுத்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து மாத்தி, மாத்தி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபிக்ஸ்ட் பார்க்க போறோம். அ அப்சல்யூட் புரிஞ்சதுல்ல? சரண்யா? புரியலன்னா திருப்பி சொல்றேன். சரண்யா? புரிஞ்சுது மேம். ஆ ஓகே. ஓகே. நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? ஃபிக்ஸ்ட்ங்கிறது வந்து எப்படின்னா, ஓகே நம்ம இதையும் கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே. இப்ப நம்ம ஒரு பேராகிராஃப் சும்மா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ நான் அந்த பேராகிராஃப் கிரியேட் பண்ணிட்டு, இதுல
இங்க நடுவுல நான் என்ன பண்றேன்னா H1 டேக்ல வந்துட்டு ஹலோ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? எப்படின்னா இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஓகே, இங்க ஒரு பேராகிராஃப்ல இருந்து நடுவுல நான் ஹலோன்னு கிரியேட் பண்ணனால அந்த ஹலோ இப்படி கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இப்போ இது வந்துட்டு டிஃபால்ட்டா ஸ்டாட்டிக்ல இருக்கு. சோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணாலும் ஸ்க்ரோல் ஆகும். ஃபிக்ஸ்ட பொறுத்த வரைக்கும் நம்ம தியரியா என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபிக்ஸ்டுங்கிறது வந்துட்டு இப்ப இந்த ஹலோ வந்து ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்தோம்னா, நம்ம ஸ்க்ரோல் பண்ண அது வந்துட்டு இந்த இடத்துலயே ஃபிக்ஸ்டா இருக்கணும். இதான் நம்ம பார்த்தது அப்படிதானே? சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த H1ங்கிற இந்த டேகுக்கு நம்ம ஃபிக்ஸ்டு கொடுக்கலாம். ஓகேவா? H1க்கு வந்துட்டு பொசிஷன் நம்ம என்ன குடுக்கணும்னா ஃபிக்ஸ்டு. ஃபிக்ஸ்டுன்னு குடுத்தோனே இப்போ நம்ம வச்சுக்கலாம். சோ ஃபிக்ஸ்டுன்னு குடுத்தோனே என்ன ஆயிடுச்சு? இந்த இங்க இருந்த ஹலோ இங்க வந்துட்டு இப்ப நம்ம எங்கன மூவ் பண்ணாலும் ஹலோ அதே இடத்துல தான் இருக்கு. ஸ்க்ரோல் பண்ணாலும் ஹலோ அந்த இடத்துல தான் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நடுவுல இருக்கிறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கா? சோ நான் என்ன பண்றேன்னா, டாப் மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து 100% கொடுத்து பாட்டம்ல இருந்து 0 கொடுத்துக்கிறேன். டாப் லெஃப்ட்ல இருந்து ஒரு நம்ம ஏதாவது ஒரு பொசிஷன்ல அதை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஓகேவா? சோ அது என்ன பொசிஷன்னாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். சோ நான் இங்க 400 பிக்சல் கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி இந்த பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமா? சோ நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்தோம்னா, நமக்கு வந்துட்டு இங்க நம்ம வந்து கான்டாக்ட்ஸ வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். சாட்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். பட் இங்க வந்துட்டு இந்த பிளஸ் சிம்பிள் அதுல என்ன நம்ம கான்டாக்ட்ஸ் எடுப்போம். பிளஸ் சிம்பிளா அந்த இடத்துல என்ன இருக்கும்? நம்ம மத்த கான்டாக்ட்ஸ் அனதர் கான்டாக்ட்ஸ்லாம் போறதுக்கு இங்க நான் ஒரு கிரீன் கலர்ல ஒரு பட்டன் மாரி இருக்கும். அது இங்கனயே ஃபிக்ஸ்டா இருக்கும். பட் நம்ம இங்க இருந்து கான்டாக்ட்ஸ், சாட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். அப்படிதானே? சோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐட்டம் வந்துட்டு ஆ ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்டிக் பண்ணி ஒரு இடத்துல வைக்கணும்னா நம்ம ஃபிக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி தான் சிமிலர் ஸ்டிக்கியும் இதே மாதிரி தான். சோ ஸ்டிக்கிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்ப்போம். ஸ்டிக்கியும் ஃபிக்ஸ்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா இப்போ நான் இந்த இத ஸ்டிக்கின்னு குடுத்துட்டு சோ சோ ஹலோ இங்க இருக்கு. சோ இப்போதைக்கு இதுல ஒரு சேஞ்சும் இல்ல. இதுதானே? ஸ்டிக்கின்னு குடுத்தோம். பட் ஒரு சேஞ்சுமே இல்ல. சோ நான் இப்ப என்ன குடுக்குறேன்னா, இப்ப நான் டாப் 20 பிக்சல்னு குடுக்குறேன். ஓகேவா? டாப் வந்துட்டு எவ்வளவு குடுக்குறேன்? 20 பிக்சல்னு குடுக்குறேன். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி இருக்கு. இப்ப வந்துட்டு டாப் வந்து 20 பிக்சல்னு குடுத்துருக்கேன். சோ இப்ப நான் இப்படி போயிட்டே இருக்கேன். இப்ப வந்து ஸ்டார்ட்டிங்ல அது வந்துட்டு ரிலேட்டிவா இருக்கும். ஓகேவா? ரிலேட்டிவா இருக்கும். இப்போ இதுக்கும் இதுக்கும் 20 பிக்சல் கேப் வந்துட்டு அந்த டாப்ல இருந்து எப்ப 20 பிக்சல் கேப் வருதோ, அதுக்கு அடுத்து அது ஃபிக்ஸ்டா மாறிரும். ஓகேவா? இப்ப இனிஷியலா இந்த ஹலோ இங்க இருக்கு. இப்ப இங்க டாப்புக்கும் இந்த ஹலோக்கும் எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கும் அப்டின்னா, ஒரு 50 பிக்சல் இருக்கும். ஓகேவா? ஒரு 50 பிக்சல் இருக்கும். அப்ப நம்ம ஸ்க்ரோல் பண்ண ஒன்ஸ் அந்த டாப்புக்கும் இந்த ஹலோக்கும் ஒரு 20 பிக்சல் வந்த உடனே இது ஃபிக்ஸ்ட் ஆயிரும். ஃபிக்ஸ்ட் ஆன உடனே என்ன ஆகும்? ஸ்க்ரோல் பண்ண அது வந்துட்டு அது ஸ்க்ரோல் ஆகாம ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகுதா? சோ இதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஸ்டிக்கி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபிக்ஸ்ட் மாரி தான் இதுவும். பட் இங்க வந்துட்டு டாப் 20 பிக்சல், லெஃப்ட் 20 பிக்சல் இந்த மாரி குடுத்தோம்னா, ஸ்க்ரோல் பண்றப்போ அந்த 50 பிக்சல் ஓவராலா இருக்குன்னா, அது ஒன்ஸ் 20 பிக்சல் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து ஃபிக்ஸ்டா மாறும். அதுவரைக்கும் அது வந்துட்டு ரிலேட்டிவா இருக்கும். இப்ப நான் 300 பிக்சல் குடுத்தேன்னா, இங்க இருந்து இப்படி வந்துட்டே இருக்கும். ஒன்ஸ் அது 300 பிக்சல் ஆனதுக்கு அப்புறம் அது ஃபிக்ஸ்டா மாறி ஸ்க்ரோல் ஆகும். ஓகேவா? இதுதான் ஆ ஸ்டிக்கி. ஓகே. சோ உங்களுக்கு பொசிஷன்ஸ் இதோட பொசிஷன்ஸ் முடிஞ்சுச்சு. உங்களுக்கு எல்லா பொசிஷன்ஸும் கிளியர் ஆயிட்டா? இல்ல ஏதாவது புரியலன்னா நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். புரிஞ்சுதா? இல்ல கன்ஃப்யூசிங்கா இருக்கு. ஒன்ஸ் திருப்பி சொல்லுங்கன்னா சொல்றேன்.
ஓகே தானே? ஓகே, ஓகே. இப்பவே டவுட்னா கேட்டுருங்க. ஏன்னா, பின்னாடி கொஸ்டின்ஸ் வந்து புரியாம இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே. இதோட கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்னது அப்டின்னா, பார்டர்ஸ். ஸோ பார்டர்ஸ் வந்துட்டு ஓகே. இது ஒரு ஈஸியான டாபிக் தான். பார்டர்ஸ்னா என்னன்னு நீங்களே சொல்லலாம். ஓகேவா? பார்டர்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டைல் பண்ணுவோம் அப்டின்னா, பார்டர்ஸ்க்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். அதோட விட்த் சேஞ்ச் பண்ணலாம். அதோட ரேடியஸ் சேஞ்ச் பண்ணலாம். ரேடியஸ் சேஞ்ச் பண்ணலாம்னா எப்டின்னா, இப்படி ஒரு பார்டர் இருக்கு அப்டின்னா, அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கர்வா வேணும். பட்டன்ஸ்லலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கர்வா இருக்கும் பட்டன்ஸ். பாக்க அதான் கொஞ்சம் அழகா இருக்கும். ஸோ அந்த மாரி எனக்கு வந்துட்டு பார்டர்ஸ்லாம் கொஞ்சம் கர்வா வேணும்னா, பார்டர் ரேடியஸ் சேஞ்ச் பண்ணனா, அது வந்து ஒரு கர்வ் கிரியேட் பண்ணும். ஓகேவா? நம்ம செஞ்சு பார்க்கும்போது புரியும். ஓகேவா? ஸோ வந்துட்டு இத மாதிரி பார்டர்ஸ்க்கு வித்தும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட சைஸ சேஞ்ச் பண்ணி டாட்டட் ஸ்டைல் வந்துட்டு டபுள் சில பார்டர் பார்த்தோம்னா டபுள்ல இருக்கும். சில பார்டர் வந்துட்டு டாட்டட் லைன்ஸ்ல இருக்கும். சிலது வந்துட்டு இப்படி லைன் லைனா, டேஷ் டேஷா போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்டர்ஸ்க்கு ஸ்டைல்ஸும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுதான் இங்க பார்டர் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு குடுத்துருக்காங்க. சரியா? இதெல்லாம் பார்டர் ப்ராப்பர்ட்டீஸ். பார்டர் விட்த், பார்டர் ஸ்டைல், பார்டர் கலர் இதெல்லாம் அந்த பார்டரோட ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆ இந்த பார்டர் ப்ராப்பர்ட்டில வந்துட்டு இப்ப பார்டர் ஸ்டைல்னா ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா? அந்த பார்டர் ஸ்டைலுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணலாம்னா, ஆ டாட்டட், டேஷ்ட், சாலிட் அப்படிங்கிற மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். டாட்டட்னா டாட் டாட்டா இருக்கும். ஓகேவா? சாலிட் அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட்டான பார்டர். நம்ம வழக்கமா கிரியேட் பண்ணோம்னா ஒரு லைன் மாதிரி வருமா பார்டருக்கு, அதான் சாலிட். சாலிட் தான் எப்போதுமே டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது. ஓகேவா? சோ, அடுத்து டபுள் பார்டர் கிரியேட் பண்ணலாம். க்ரூங்கிறது வந்து 3D பார்டர் மாரி இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து அந்த பார்டரோட கலர பொறுத்து, சரியா? கலரோட வேல்யூவ பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ, அடுத்து இதெல்லாம் அதோட ஸ்டைல்ஸ். ஓகே. இந்த ஒவ்வொரு பார்டர் ஸ்டைல்ஸையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ம். நெக்ஸ்ட் வந்துட்டு வித் கலர். ஓகேவா? கலர் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நம்ம வழக்கமா பார்டருக்கு கலர் குடுக்கறதா இருந்தா, நம்ம ஆர்ஜிபி வேல்யூ யூஸ் பண்ணியும், இல்ல நார்மலா நம்மளோட ரெட்டு, கிரீனு, ப்ளூன்னு சொல்லி டிஃபால்ட் வேல்யூ, பில்ட் இன் வேல்யூ, டைரக்ட் வேல்யூயும் யூஸ் பண்ணி பண்ணலாம். அந்த மாரி கலர்ஸ் குடுத்துக்கலாம். வித் நம்ம பிக்சல்ஸ்லயும் குடுக்கலாம். அதே மாரி தின்னு, மீடியம், திக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஆம், அந்த மாதிரி யூஸ் பண்ணியும் நம்ம வந்துட்டு குடுக்கலாம். ஓகேவா? ரேடியஸ் அப்படின்னா கார்னர வந்து ரவுண்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸ் இருக்கு. ஓகேவா? இதோட கார்னர் ரொம்ப ஷார்ப்பா இருக்கா? சோ இந்த கார்னர கொஞ்சம் கர்வா வளைச்சு நம்ம மாத்தணும் அப்படின்னா, ரேடியஸ் வந்துட்டு நம்ம ஒரு பெர்சன்டேஜ் குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு கர்வா வளைச்சு வரும். சோ அந்த மாதிரி எஃபெக்ட் யூஸ் பண்ணணும்னா, நம்ம பார்டர் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது ரொம்ப பார்க்க அட்ராக்டிவா இருக்கும். அண்ட் தென் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆ ஒரு பார்டருக்கு ஒரு ஸ்டைல், இன்னொரு பார்டர் அதெல்லாம் மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் சொல்றாங்க. சோ இண்டிவிஜுவல் பார்டருக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்டர் அப்டின்னா, இப்போ இந்த ஒரு பாக்ஸ் மாரி கிரியேட் பண்ணியிருக்கோமா? சோ இந்த பாக்ஸ்ல இந்த டாப் லைனுக்கு வந்துட்டு ஒரு டாட்டட் லைனு, சைட்ல உள்ளதுக்கு வந்துட்டு டேஷா போட்ட மாரி ஒரு லைனு, இங்க வந்துட்டு சாலிடா வழக்கமா நம்ம யூஸ் பண்ற மாரி நார்மல் லைன். இந்த மாரி பார்டர்ஸ்க்கு டிஃபரெண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணலாம். டாப் ஸ்டைல், பாட்டம் ஸ்டைல், அது மாரி பாட்டம் வித் அந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இது ஒரே பார்டர் ஸ்டைல்ன்னு குடுத்துட்டு, அதிலேயே நம்ம வந்துட்டு 3 ப்ராப்பர்ட்டீஸும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பாட்ட பா அப் பார்டர் வந்து எப்படி இருக்கணும்? சாலிடா இருக்கணும். என்ன ஸ்டைல்ல இருக்கணும்? டாட்டடா இருக்கணும். அதே இதுல நம்ம வந்துட்டு என்னது டபுளாவும் குடுத்துக்கலாம். சோ இது எப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பார்டர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. சோ அதனால நான் இப்ப பார்டர்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். எப்படி ஒரு பார்டருக்கு 3 வேல்யூஸ் அப்ளை பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. சோ வந்துட்டு இப்போ பார்டர்ஸ் ஓகேவா? ஆல்ரெடி நான் இங்க ஒண்ணு சோ நான் இங்க ஒரு பார்டர் யூஸ் பண்ணல. நம்ம இந்த பொசிஷன்ஸ்ல வந்துட்டு நம்ம ஒரு பார்டர் யூஸ் பண்ணோம் அப்படித்தானே? இந்த பார்டர் 2 பிக்சல் சாலிட் பிளாக் சொல்லிட்டு நம்ம ஒரு பார்டர் யூஸ் பண்ணோம் அப்படிதானே?
அந்த மாதிரி இப்போ நான் இனிஷியலா நான் இப்போ இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா, பார்டர் போட்டுட்டு, பார்டருக்கு வந்துட்டு பார்டர் ஸ்டைல் தானே நம்ம யூஸ் பண்ணணும். பார்டர் ஸ்டைல் வந்து இப்ப எனக்கு டாட்டடா இருக்கணும் அப்படின்னா, பார்டர் ஸ்டைல் வந்து டாட்டடு. பார்டருக்கு வித்தும் குடுத்தாதான் நமக்கு வந்து பார்டர் வந்து விசிபிளா இருக்கும். ஓகேவா? பார்டருக்கு ஒரு விட்த் குடுத்துக்கிறேன். ஒரு விட்த் வந்துட்டு எவ்வளவு குடுத்துக்கிறேன்னா 2 பிக்சல். ஓகேவா? சோ அதே இத நம்ம வந்துட்டு ஒரே லைன்ல ஜஸ்ட் பார்டர்ன்னு யூஸ் பண்ணி, அதுக்கு விட்த், அ அதுக்கு கலர், அப்புறம் அதோட அ என்ன டிசைன்ல இருக்கலாம். சாலிடு குடுக்கலாம். இந்த இடத்துல நான் டாட்டட் குடுத்திருந்தேன்னா, எனக்கு எப்படி இருக்கும்னா, டாட்டட்ல வந்திருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரே லைன்லயே நம்ம 3 ப்ராப்பர்ட்டீஸும் யூஸ் பண்ணலாம். விட்த், சைஸ், கலர் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். லைக் இங்க யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்ல நான் தனித்தனியா குடுக்கறனாலும் குடுத்துக்கலாம். பார்டர் ஸ்டைல் தனியா, விட்த் தனியான்னு சொல்லி தனியாவும் குடுத்துக்கலாம். சோ மேக்ஸிமம் இந்த பிராக்டிஸ் தான் நம்ம இதுக்கப்புறம் பண்ணுவோம். இதுதான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரே லைன்ல குடுக்குறது தான். சோ இது ஃபர்ஸ்ட் படிக்கிறதுனால கொஞ்சம் எலாபரேட்டா பாக்குறோம். ஓகேவா? இப்போ அவுட்புட் பார்க்கலாமா? ஓகே. இப்போ வந்துட்டு ஹலோங்கிறது இதுக்குள்ள இருக்கு. சோ இந்த பார்டர் வந்துட்டு நம்ம டாட்டட்ன்னு குடுத்ததுனால, டாட்டட்ல இருக்கு. 2 பிக்சல்ன்னு குடுத்ததுனால இப்படி இருக்கு. இதே நான் பிக்சல்ஸ இன்கிரீஸ் பண்றேன். அதாவது அதோட விட்த், சைஸ வந்து இன்கிரீஸ் பண்றோம். ஓகேவா? இப்ப நான் 30 பிக்சல் 10 பிக்சல் குடுக்குறேன். எப்படி இருக்கு? இந்த மாதிரி சைஸ நம்ம இன்கிரீஸும் பண்ணலாம். இதே நான் இந்த இடத்துல ஸ்டைல வந்துட்டு சாலிட் அப்படின்னு குடுத்தேன்னா, ம். இந்த மாதிரி ரெகுலரா இருக்கணும்னா, நம்ம வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒரு டீசென்ட்டான லெவல்ல பார்டர் இருக்கணும்னா, 2 பிக்சல் தான் மேக்ஸிமம் குடுப்போம். அதான் பார்க்க கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்டர் ஸ்டைல்ஸ வந்து மாத்தி மாத்தி குடுக்கலாம். நமக்கு நெறைய பார்டர் ஸ்டைல்ஸ் இருந்துச்சு. அப்படிதானே டாட்டட், டேஷ்டு, க்ரூ அப்படி இருந்துச்சு. ஓகே பார்டருக்கு கலர் குடுத்து பார்க்கலாமா? பார்டர், கலர். கலர் வந்துட்டு aqua. ஓகே. இந்த மாரி பார்டர்ஸ்க்கு கலரும் குடுக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி நம்ம வந்துட்டு ஆ ஒரு இன்னொரு வேல்யூ பார்த்தோம்ல. லைக் பார்டர் ஸ்டைல்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, 3 விதமான ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்களா, ஒரே லைன்லயே. இந்த பிபிடி லாஸ்ட். ம். ஒரே லைன்லயே சாலிடு, டாட்டட், டபுள் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம 3 விதமான ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்குதுல்ல, ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்துட்டு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் குடுக்குறேன். இப்ப நான் சாலிட், டா டாட்டட், அடுத்து டேஷ்ட், இங்க என்ன வேற என்ன இருந்தது? ஓகே 3 இது இருக்கா? ஓகே 3 இது வச்சுக்கணும். ம்ஹ்ம். சோ இந்த மாதிரி இருக்கா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இதோட அவுட்புட்ட பார்க்கலாம். ம். இப்போ இது சாலிட்ல இருக்கு. இது டாட்டட்ல இருக்கு. இது டேஷ்ல இருக்கு. அப்ப இத எப்படி எடுத்துக்குவோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்துட்டு டாப்ல உள்ள பார்டருக்கு அப்ளை ஆகும். சரியா? டாப்ல இருக்கா? டாப் பார்டருக்கு அப்ளை ஆகும். செகண்ட்ல இருக்கிறது வந்துட்டு ரைட்டு. தேர்ட்ல இருக்கிறது வந்துட்டு பாட்டம். ஃபோர்த்ல இருக்கிறது லெஃப்ட்க்கு. சரியா? லெஃப்ட் சைட்ல உள்ள பார்டருக்கு அப்ளை ஆகும். சரியா? சோ ஃபர்ஸ்ட்ல இருந்தது சாலிட். சோ அது டாப்க்கு அப்ளை ஆகுது. செகண்ட்ல இருந்தது வந்துட்டு டாட்டட். சோ அது வந்து ரைட் சைடுக்கு அப்ளை ஆகுது. தேர்ட் இருந்தது வந்துட்டு பாட்டம். சோ அது வந்துட்டு ஆ பாட்டத்துல வந்து டேஷ்ட் வந்து அப்ளை ஆகுது. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரே லைன்லயே நம்ம 3 ஸ்டைல்ஸ் ஒரே பார்டருக்கே நம்ம 3 ஸ்டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பார்டர் ஸ்டைல்ஸ்ல வந்துட்டு இன்னும் நம்ம ஒவ்வொரு ஸ்டைலையும் கூட பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நம்ம நெறைய ஸ்டைல்ஸ் பார்த்தோம். டாட்டட், இந்த மாதிரி நெறைய ஸ்டைல்ஸ் பார்த்தோம். அதுல ஒவ்வொரு ஸ்டைல்ஸா கூட நம்ம இப்ப பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நீங்க வேணா பண்ணி பார்க்குறீங்களா? ஓகேவா? நீங்க ஒவ்வொரு ஸ்டைல்ஸா வந்து யூஸ் பண்ணி பார்க்குறீங்களா?
இதுலதான் இன்னைக்கு பார்டர்ஸ் பார்த்தோம். சோ பொசிஷன்ஸ் பார்த்தோம். இது 2 தான் இன்னைக்கான டாபிக். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒண்ணும் இல்ல. பார்டர்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இப்போ சாரி பார்டர்ஸ் இருக்கு. டாட்டட், டேஷ்டு, சாலிடு, டபுள் பார்டர், குரூப் பார்டர் இந்த மாதிரி நிறைய பார்டர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு டைம் கிடைக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இப்ப கூட டைம் இருக்கு நம்ம கிளாஸ் முடியறதுக்கு. இப்ப கூட நீங்க ஒவ்வொரு பார்டர்ஸா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் வேணா காமிக்கலாம். சோ பொசிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பொசிஷன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்பவே கேட்டுருங்க. சின்னதா ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஓகேவா? எல்லாம் புரிஞ்சுதா? ஓகே. பார்டர்ஸ் அப்ப பண்ணி பாக்குறீங்களா? இல்லன்னா நான் இன்னொரு டாஸ்க் குடுக்கேன். பார்டர்ஸ் கூட நீங்க பண்ணி பாத்துரலாம். இந்த மாதிரி ஒரு இது கிரியேட் பண்றீங்களா? ஒரு டிவ்வுக்குள்ள இமேஜ் வச்சிருக்கணும். இன்னொரு டிவ்ல இந்த பேராகிராஃப் மாதிரி ஒண்ணு செட் பண்ணணும். சோ நம்ம இத எதை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? சரண்யா? இந்த எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பொசிஷன் யூஸ் பண்ணா இந்த எஃபெக்ட் வரும்? ரிலேட்டிவ் மேம். ரிலேட்டிவ். சோ அப்ப இந்த மாதிரி ட்ரை பண்றீங்களா? ஒரு இமேஜ் வச்சு ஒரு பேராகிராஃப் மாதிரி வச்சு இந்த ரிலேட்டிவ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வரணும். ஓகேவா? இப்ப அது பண்றீங்களா? ஓகே மேம். ம். அந்த இருக்கு. ம். இல்ல இருக்கு இருக்கு. நான் அது பேர் இருக்கா?